அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடம் சார்ந்த வகையில் பல்வேறு வகையான தகவல் எல்லாமே பதிவில் பார்த்துன்னு வரோம். இந்த பதிவில் குழந்தை பிறப்பு சார்ந்த வகையில் நம்ம பார்க்க போகிறோம். குழந்தை பிறப்பு அப்படின்றது இயல்பாகவே ஜாதகப்படி 5ஆம் பாவத்தை தான் குறிக்கக்கூடியதாக இருக்குங்க. இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபி ஜோதிடத்துடைய விதி என்ன அப்படின்னா, 5ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 5, 11 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா ஜாதகருக்கு குழந்தை பிறப்பு உண்டு. அதுவே 1, 4, 10 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா ஜாதகருக்கு குழந்தை பிறப்பு இல்லை அப்படின்றதான் இதோடைய லாஜிக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மலட்டு ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசி, மிதுன ராசி, அதுக்கடுத்து சிம்ம ராசி, கன்னி ராசி இது எல்லாமே மலட்டு ராசிகளை குறிக்கும். இந்த ராசிகளுடைய தொடர்பும் அதுக்கு அடுத்து மலட்டு கிரகங்கள் சொல்லக்கூடிய செவ்வாய் மற்றும் கேது இந்த கிரகங்களுடைய தொடர்பு இருந்தால் குழந்தை பிறப்பில் அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தி தரும் அப்படின்றதான் விதிங்க. இப்போ இந்த ஜாதகத்தில் குழந்தை பிறப்பு எப்படி இருக்குது என்னன்றதை கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ இந்த ஜாதகத்தில் 5ஆம் பாவ உபநட்சத்திரம் புதனுங்களா. இப்போ இந்த 5ஆம் பாவ உபநட்சத்திரம் புதன் ஜாதகப்படி பார்க்குறபோது இந்த இடத்துல கன்னி ராசியில் விழுந்திருக்குதுங்க. புதன் நின்ற நட்சத்திரம் சந்திரனாக இருக்குது. அந்த சந்திரனுடைய குறிகாட்டி பார்த்தோம்னா 2, 3, 8, 11, 12 இந்த வீடுகளை சந்திரன் குறிக்காட்டுறாரு. அப்போ குழந்தை பிறப்புக்கு உண்டான 2, 5, 11ல் 2வது வீட்டையும் 11வது வீட்டையும் சந்திரன் குறிக்காட்டுறாரு அப்படின்றத பார்க்க முடியுது. அதனால் இந்த ஜாதகருக்கு குழந்தை பிறப்பு உண்டு. சரிங்களா. இப்போ இந்த குழந்தையோட தன்மை, குழந்தை பிறப்பு எப்படி இருக்கும், நார்மல் டெலிவரியாக இருக்குமா இல்லை எதனா சிசேரியனாக இருக்குமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எது போல் அந்த குழந்தையோட தன்மை இதெல்லாமே 5ஆம் பாவ உபநட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புதன் தான் நமக்கு பதில் சொல்லும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கடுத்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கும் ஜாதகருக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த 5ஆம் பாவத்து உபநட்சத்திரம் புதன், அதோடைய உபநட்சத்திரம் சுக்கிரன் தான் ஆஃப்டர் த ரிசல்ட்டை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. எனவே இந்த பகுதியில் சிம்பிள் ரூல், 5ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 5, 11 வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா ஜாதகருக்கு குழந்தை பிறப்பு உண்டு. அதுவே 1, 4, 10 வீடுகளை குறிக்காட்டி மலட்டு ராசி, மலட்டு கிரகங்களுடைய தொடர்பு இருந்தால் ஜாதகருக்கு குழந்தை பிறப்பு இல்லை, குழந்தை பிறப்பில் அதிகப்படியான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.